पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. அற்புதமாக ராகவேந்திர சுவாமிகளினுடைய பேரருளினாலே இந்த கலியுகத்தில் அவரின் அருள் பெற்று கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஸ்ரீ திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளினுடைய அருளோடு, தமிழிலே சொல்வார்களே குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்று. அதனால் குரு என்றால் அது ஸ்ரீ ராகவேந்திரர், திருவருள் என்றால் அது திருப்பதி பெருமாளுடையது என்பதற்கு இணங்க ஒரு நிகழ்வை இந்த சமயத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ராகவேந்திர சுவாமிகளுடைய அவதார தினம் நாளை 6/3/2025 நாளைய தேதியிலே ராகவேந்திர சுவாமிகள் ஜன்மதினம். அதை வர்தந்தி என்று சொல்வார்கள். அதற்காக சிறப்பு பதிவாக உங்கள் முன்பு ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறேன். மந்திராலயத்திலே எத்தனையோ பக்தர்கள் வந்து சேவை சாதிப்பார்கள். எனக்கு இன்ன பிரச்சனை இருக்கிறது, இன்ன குறை இருக்கிறது என்று சொல்லி தினமும் இத்தனை பிரதட்சணங்கள் செய்வது, பாராயணம் செய்வது என்று சொல்லி செய்து கனவு மூலமாகவோ வேறு சில விஷயங்கள் மூலமாகவோ பலன்களை பெற்றுக்கொண்டு செல்வது வழக்கம். இப்படி ஒரு பிராமணர் அங்கே சேவை செய்வதற்காக வந்திருந்தார். தொடர்ந்து பல நாட்கள் சேவை செய்தார். ஆனால் எந்த சொப்னமும் நிகழவில்லை. அவருக்கு திடீரென்று ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது. வருத்தத்தின் அடுத்த நிகழ்வாக கோபம் பீரிட்டு கொண்டு வந்தது ஸ்ரீ குருகள் மேலே. அதனால் அங்கிருந்து நேராக குருகளுக்குமெல்லாம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அவரே வணங்கும் அவருடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாள் அங்கே சென்று விட்டார். திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய சன்னிதானத்திற்கு சென்று தரிசித்து கொண்டு ஒரு புகார் கடிதம் எழுதி எடுத்துக்கொண்டார். நான் இத்தனை நாட்கள் சேவை சாதித்தேன். ராகவேந்திரர் எனக்கு கனவிலோ வேறு சூச்சனை மூலமாகவோ அறிகுறிகள் மூலமாகவோ எனக்கு எந்த விதமான பலனையும் சொல்லவில்லை. அதனால் நீங்கள் தான் இதற்கு எனக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று எழுதி உண்டியலிலே போட்டுவிட்டு அங்கிருந்து மீண்டும் வந்து விட்டார். அன்றிரவு படுத்து கொண்டிருக்கும் பொழுது பெருமாள் கனவிலே, அது ஒரு நீதிமன்றம், திருப்பதி வெங்கடாஜலபதி நீதிமன்றத்தில் நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்திலே இவர் கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறார் பிராமணர், இன்னொரு பக்கத்திலே ராகவேந்திர சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார். ஸ்ரீனிவாசர் திருப்பதி பெருமாள் கேள்வி கேட்கிறார். என்ன ராகப்பா, இவர் புகார் கடிதம் எழுதியிருக்கிறாரே, சேவை சாதித்தாரா, தினமும் சேவை செய்தாரா, சேவை செய்தால் பலன் தருவீர்களே என்கிறார். இல்லை, நிச்சயமாக இவர் தினமும் வந்து பிரதட்சணம் செய்தார், பாராயணங்கள் செய்தார், எல்லாம் செய்தார், உண்மைதான். ஆனால் நான் பலன் தரவில்லை என்கிறார். வியப்பாக இருக்கிறதே, நீங்கள் செய்த அத்தனை புண்ணிய பலன்களையும் 700 ஆண்டுகள் ஜீவிதமாக இருந்து கொண்டு செய்யலாம் என்றுதானே வந்திருக்கிறாய், பிருந்தாவனத்தில் உட்கார்ந்திருக்கிறாய் ராகவேந்திரரே. அப்படி இருக்கும் பொழுது இவர் சாதாரணமாக இல்லை, நிச்சயமாக சேவை செய்திருக்கிறார். இவருக்கு தர வேண்டியது தானே பலன்களை. இல்லை, நான் பலன் தருவதாக இல்லை, இவர் ஒரு தவறு செய்தார் என்று சொல்கிறார். என்ன தவறு அது என்று ராகவேந்திரரை பார்த்து திருப்பதி ஸ்ரீனிவாசர் கேட்கிறார். வெங்கடாஜலபதி கேட்கிறார். அதற்கு ராகவேந்திரர் சொல்லுகிறார், என்ன பிரச்சனை என்றால், இவர் கோரிக்கை ஒன்று வைத்திருந்தார். அதாவது, நான் மைசூர் மகாராஜாவாக ஆக வேண்டும் என்று இவருடைய கோரிக்கை சரி. ஆனால் கோரிக்கை எப்படி செய்தார் என்றால், ஒவ்வொரு முறை பிரதட்சணம் செய்யும் பொழுதும் கோரிக்கையை மனதிலே வைத்து கொண்டார். பிரதட்சணம் செய்யும் பொழுது என்னை நினைத்தோ அல்லது பாராயணங்கள் செய்தபடியோ அல்லது நாம சங்கீர்த்தனம், ஏன் என்னை கூட நினைக்க வேண்டாம், உன்னுடைய பெயரை சொல்லலாமே, அல்லது ஸ்ரீராம ராம ராமேதி என்று ராமனுடைய பெயரை சொல்லலாமே, அதை சொல்லவில்லை. நான் மகாராஜாவாக ஆனால் எப்படி இருக்கும், அந்த சிம்மாசனம் தங்க சிம்மாசனத்திலே உட்கார்ந்தல் எப்படி இருக்கும், ராணி பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது ஒரு போருக்கு சென்றால் எப்படி இருக்கும் என்று அரண்மனையின் நிகழ்வுகளை பற்றியெல்லாம் கற்பனை செய்து கொண்டு பிரதட்சணம் செய்தாரே ஒழிய
ஒவ்வொரு முறை வணங்கும் பொழுதும் இதை பற்றி சிந்தித்தாரே ஒழிய வேறு எந்த சிந்தனையும் இவரிடத்தில் எழவில்லை. அதனால் நான் பலன்களை எப்படி தருவது என்று கேட்டார். உடனே திருப்பதி ஸ்ரீனிவாசர் தீர்ப்பு சொன்னார். சரி, தவறு நடந்துவிட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நீ மந்திராலயம் சென்று சேவை செய்வாயாக என்று வலியுறுத்துகிறார். மீண்டும் அவர் முதல் நாள் முறையாக பக்தியோடு சேவை செய்கிறார். எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் என்பதை அப்பண்ணாச்சாரியார் எழுதிய ஸ்லோகம் வர்ணிக்கிறது. யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரண்யப்படேத் என்கிறது. சரணத்வந்தம் அதாவது இரு பாதங்களை, ராகவேந்திரருடைய இரு திருப்பாதங்களை நினைத்தபடி அதே சமயத்திலே யோபக்தியா பக்தி உள்ளுக்குள் இருக்க வேண்டும். இறைவா, நான் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறேன், கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நிகழ்த்தி தருவது உன்னால் முடியும் என்று சொல்லிவிட்டு நாம ஜபங்களை செய்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் இறைவனை நினைக்க வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு இடத்திலே சொல்லுவார், யார் பக்தி செய்யும் பொழுது அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் மல்குகிறதோ அவர்களுக்கு ஜென்மாவே கிடையாது என்று. அதனால் நாம் பக்தி மனதார உருக்கி நம்மை மெழுகாக உருக்கி கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு சஞ்சலத்தில் பக்தியை செய்வது, சுற்றிலும் யார் பார்க்கிறார்கள் என்று அதற்கு தகுந்தாற் போன்று பக்தி செய்வது, அல்லது பேசிக்கொண்டே திருச்சுற்று வலம் வருவது, அல்லது மொபைல் பார்த்து கொண்டே திருச்சுற்று வருவது, எத்தனை தவறுகள் இழைக்கிறோம் பாருங்கள். இது அந்த காலத்தில் நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கும் இது பொருந்துகிறது. ஆனால் முதல் நாள் முறையாக அவர் சேவை செய்தார். அன்று இரவு ராகவேந்திர சுவாமிகளே கனவில் வந்து, உன்னுடைய பக்தியை மெச்சினேன், ஆனால் நீ அடுத்த ஜென்மாவில்தான் மைசூர் மகாராஜாவாக ஆக முடியும் என்று சொல்லி அவருக்கு ஆசிகளை வழங்கினார். அதேபோல் அவர் அடுத்த ஜென்மாவில் பிறந்து ராகவேந்திரருடைய அத்தியந்த பக்தராக விளங்கினார். யார் தெரியுமா? மைசூர் மகாராஜாவாக விளங்கிய கிருஷ்ணராஜ உடையர். சாதாரணமான நிகழ்வு அல்ல. அதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்கிறீர்களா? யுவராமபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது மந்திராலயத்திற்கு அருகிலே. அங்கே அப்பா அவர்கள் என்பதை அப்பாவரு என்று கன்னடத்திலே சொல்வார்கள். அப்பாவரு என்ற ஒரு பக்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னவென்றால், அவர் ராகவேந்திர சுவாமிகளினுடைய காலத்தில் பிறக்கவில்லை. ராகவேந்திரர் பிருந்தாவனமான பிறகு பிறந்தவர். ஆனால் பிருந்தாவனத்திற்கு முன்பு நின்று ராகவேந்திரரோடு பேசக்கூடிய ஒரு வரன் பெற்றிருந்தார். அதனால் ராகவேந்திரரிடம் பேசி தான் விஷயத்தை அறிந்ததை எதேச்சையாக மைசூருக்கு செல்லும் பொழுது ராஜாவை பார்த்து, நீங்கள் போன ஜென்மத்திலே ஒரு பிராமணராக இருந்து கொண்டு மைசூர் மகாராஜாவாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து, அந்த அடிப்படையிலேயே ராகவேந்திரர் அடுத்த ஜென்மாவத்தில்தான் நீங்கள் மகாராஜாவாக ஆக முடியும் என்ற சொன்னதின் பேரில் இன்று நீங்கள் மகாராஜாவாக இருக்கிறீர்கள் என்று எடுத்து சொன்னாராம். அந்த அளவிற்கு ராகவேந்திரர் நாம் எப்படிப்பட்ட பக்தியை செய்கிறோமோ அதற்குண்டான பலன்களை தருபவர். அதனால்தான் அந்த வரியை மீண்டும் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறேன். நாளைய தினம் ராகவேந்திர சுவாமிகளுடைய வர்தந்தி தினத்திலே நீங்கள் மடத்திற்கு சென்றீர்களானால் கண்டிப்பாக செல்வீர்கள். பக்தியோடு அதை செய்யுங்கள். ஒரு திருச்சுற்று வலம் வருகிறீர்களா, அதை பக்தியோடு செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா என்று சொல்கிறீர்களா, அதை பக்தியோடு உச்சரியுங்கள். ஒவ்வொரு நொடியையும் அதை பக்தியோடு முடித்த பெருமை என்றால் வீண் பெருமைக்காக அல்ல, மன திருப்திக்காக. அந்த திருப்தியோடு நீங்கள் அங்கிருந்து கோவிலில் இருந்து வெளியில் வரும் பொழுது அந்த திருப்தி உங்கள் மனதிலே இருக்க வேண்டும், அல்லது மன நிறைவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யுங்கள் என்பதற்காக இந்த நிகழ்வை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஸ்லோகம். யோபக்தியா, அதாவது பக்தியோடு யார் செய்கிறார்களோ, யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம், திருப்பாதங்களை நினைத்து உச்சரிப்பும் நாம ஜபத்தோடு கூடினதாக இருந்தால், யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரண்யப்படேத் ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா நகி பவேத் தஸ்யா சுகம் கிஞ்சனா கிந்த்விஷ்டார்த்த சமுர்த்திரேவ கமலாநாத பிரசாதோதயாத் கீர்த்தி திக்விதிதா விபூதி ரத்துலா. கடைசியாக அதோடு நிறுத்துறார் அப்பண்ணாச்சாரியார். அதற்கடுத்து அவர் தழுத்தழுக்கிறது, கண்களில் நீர் மல்குகிறது. ஜீவிதமாக பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை முடித்து தருகிறார். எந்த ஒரு ஸ்தோத்திரத்திலும் எழுதியவர் ஒருவர் தான் இருக்க முடியும். ஆனால் ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஸ்தோத்திரத்திலே தான், குரு ஸ்தோத்திரத்தில் தான் மிக அதிசயமான ஒரு நிகழ்வு
எந்த ஸ்தோத்திரத்திலும் இல்லாத நிகழ்வு எழுதிய அப்பண்ணாச்சாரியருடைய ஸ்லோகத்தில் உள்நுழைந்து பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு அந்த இறுதி வார்த்தையை போடுகிறார், சாட்சி ஹயாஸ் யோத்ரஹி என்று. அந்த ஸ்லோகம் அவ்வாறாக முடிகிறது. அதாவது ஹயக்ரீவர் இதற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். லக்ஷ்மி ஹயக்ரீவர் சாட்சியாக இருந்து கொண்டு நீங்கள் பக்தியோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ராகவேந்திரர் அருளுவதற்காக காத்திருக்கிறார். ஹயக்ரீவர் சாட்சியாக இருக்கிறார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமினே நமஹ.